யாருக்கு தண்டனை? கலிய பெருமார் என்ற அரசர் சேர நாட்டை ஆண்டு வந்தார். அவர் தினமும் விடிய காலை 5 மணிக்கு எழுந்து அரண்மனைக்கு வெளியே உள்ள முற்றத்தில் நின்றிருந்தபடியே சூரியனை தரிசனம் செய்துவிட்டு மற்ற வேலைகளை தொடருவார். இதுவே அவரது வழக்கம். அன்றும் அவர் அப்படித்தான். இரவு தூங்கி எழுந்த பிறகு விடியற் காலை சூரியனை தரிசிக்க வெளியே வந்தார். வீதியில் ஓரமாக ஒரு பிச்சைக்காரன் அமர்ந்திருப்பதை எதேச்சையாக பார்த்தார். பிறகு வழக்கம் போல் சூரியனை நமஸ்காரம் செய்துவிட்டு உள்ளே வந்தார். வரும்போது கால் இடறி அவரின் வலது கால் அங்கிருந்த பக்கவாட்டு சுவரில் இடித்து கொண்டது. சுண்டு விரலில் நகம் பெயர்ந்து ரத்தம் கொட்டியது. அரசர் வழியில் துடித்தார். பின்னர் கோபத்தில் காவலாளிகளை அழைத்து இந்த தெரு முனையில் உட்கார்ந்திருக்கும் பிச்சைக்காரனை இழுத்து வாருங்கள் என்றார். காவலாளிகளும் அவனை இழுத்து வந்தனர். பிச்சைக்காரனோ காரணம் தெரியாமல் விழித்தான். காலையில் அவன் முகத்தில் விழித்ததால் தான் என் கால் அடிபட்டு ரத்தம் வந்துவிட்டது. ஆகையால் அவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறேன், நிறைவேற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறிவிட்டு ராஜா சென்று விட்டார். பிச்சைக்காரன் அமைச்சர்களிடம் ஒன்றும் புரியாதவனாய் ஏன் தனக்கு மரண தண்டனை அரசர் விதித்தார் என்று கேட்டு காரணத்தை தெரிந்து கொண்டான். பின்னர் வாய்விட்டு சிரித்தான். அமைச்சருக்கு ஒன்றும் புரியவில்லை. உன் தண்டனை கிடைத்திருக்கிறது உனக்கு, நீ அழாமல் இப்படி சிரிக்கிறாயே ஏன் என்று வினவினார் அமைச்சர். அதற்கு நானும் இன்று விடியற் காலை அரசரின் முகத்தில் தான் முதலில் விழித்தேன். என் முகத்தில் அரசர் விழித்ததால் அவருக்கு கால் விரலில் மட்டும்தான் அடிபட்டது. ஆனால் அரசரின் முகத்தில் விழித்த எனக்கு இன்று உயிரே போக போகிறது. அரசரின் முகராசியை நினைத்தேன், சிரிப்பு வந்து விட்டது என்றான் பிச்சைக்காரன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.